ஒளியின் பிள்ளைகள். நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறணும்னு இயேசு சுவாமி விரும்புகிறார். நீ இருளிலே இருக்கிறதற்கு நான் உன்னை அழைக்கலப்பா, பாவத்தில் இருக்கிறதற்கு நான் உன்னை அழைக்கல, சாபத்தில் இருப்பதற்கு உன்னை நான் அழைக்கல, நீ அகப்பட்டு இருக்கும்படி நான் உன்னை தெரிந்து கொள்ளல, நீ வெளிச்சத்திற்கு வரும்படி, இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வரும்படி நான் இன்றைக்கு உன்னை அழைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒளியின் பிள்ளைகளுக்கும் இருளின் பிள்ளைகளுக்கும் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? யோவான் 3வது அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிக்க கேட்போம். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே. இருளை என்ன பண்றாங்களா? அதிக பேரு விரும்புறாங்க. இந்த வெளிச்சத்தை ஜனங்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை, இந்த வெளிச்சத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ள முடியல. வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் வெளிச்சத்தை விட இருளை விரும்புகிறார்கள், பாவத்தை விரும்புகிறார்கள், பாவத்திலே அடிமைத்தனப்பட விரும்புகிறார்கள், பாவத்திலிருந்து வெளியே வர விரும்பல. அதனாலதான் வசனம் சொல்லுது, மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் எதை அதிகமா விரும்புறாங்க? இருளை விரும்புகிறாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, நான் ஒளியா இருக்கிறேன், நான் வெளிச்சமா இருக்கிறேன், நீ என்னிடத்துல வந்தா உன் வாழ்க்கையில் இருக்கிற இருளை இன்றைக்கு நான் வெளிச்சமா என்ன பண்றேன்? மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. இங்க கவனிக்கிற எல்லாருக்கும் ஒரு வார்த்தை நான் சொல்ல விரும்புறேன். நாங்களாம் ஒரு காலத்துல இருள்ல இருந்தோம், நாங்களாம் ஒரு காலத்துல வெளிச்சம்னா என்னன்னு தெரியாது, இயேசு சுவாமினா என்னன்னு தெரியாது, ஆண்டவர்னா என்னன்னு தெரியாது. எங்களுடைய